எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள், எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு சான்று பகரும். அஸருடைய தொழுகை எவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் இழந்தவனை போல் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இறை இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்துக்கும் ஹய்யால ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்த பொழுது கூட ஜமாத்தோடு சேர்ந்து ஓடோடி வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக மறுமை நாளில் இந்த துனியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவனுக்கல்ல சொர்க்கம். ஓடோடி வந்து முதல் சஃபில் இமாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவருடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆனாலும் ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமரலை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம்.